ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். இன்றைக்கி நம்ம யூனிட் 9ல் கவர் ஆகிற எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்? இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் எக்கானமி அண்ட் வாட் இஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொன்னாவே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்போ ஜென்ரலாக எக்கனாமின்றது எதை சொல்லுவோம்? ஒரு மணி டிரான்சாக்ஷன் நடக்கும், ப்ரொடக்ஷன் இருக்கணும். ஸோ ப்ரொடக்ஷனுக்கான வருமானம் வரணும். அந்த வருமானம் வர்றதுக்காக என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறாங்க, அது எதுலேருந்து அந்த வருமானங்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுதான் பொருளாதாரம். எவ்வளோ தூரம் மணி டிரான்சாக்ஷன் நடக்குது, அந்த டிரான்சாக்ஷனுக்கு காரணம் என்ன அப்படின்றது தான் அந்த பொருளாதாரமாக இருக்கும். ஸோ ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது என்ன? ட்ரெண்ட்ஸ்ன்றது ஒரு அனாலிசிஸ், ஒரு பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸோ ரைட் சைடில் இருக்கிற இமேஜ் பார்த்தா ஆப்வியஸாக உங்களுக்கு புரியும். ஒரு பார் சார்ட்டாக இருக்கலாம், ஒரு பை சார்ட்டாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஒரு அனாலிசிஸ் போட்டு பார்ப்பாங்க. ஸோ 2010 எப்படி இருந்தது, 2011 எப்படி இருந்தது, 2020 எப்படி இருக்குது அப்படின்ற அந்த சார்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை வச்சு ஃப்யூச்சர் பிளான்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஃப்யூச்சருக்கான திட்டங்களை செயல்படுத்த முடியும். ஸோ இதுதான் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். எக்கானமி ப்ளஸ் ட்ரெண்ட் இஸ் ஈக்குவல் டு எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அசஸ்மெண்ட். ஓகே, இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸுன்றதை நம்ம பார்த்தோம். பொருளாதாரம் வேணும் இல்லையா? ஸோ பொருளாதாரம் வரணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் இருக்கணும், உற்பத்தி இருந்தால் தான் அதுலேருந்து அது மணி அப்படின்ற ஒரு மணியாவோ இல்லை ஒரு ப்ராடக்டாவோ ஏதோவோ ஒன்று கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். ஒரு எந்த தேவைகளுமே ப்ரொடக்ஷன் மட்டும் இருந்தால் பத்தாது, வேலைவாய்ப்புகளும் இருக்கணும். வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அந்த விற்கிற ப்ராடக்டை வாங்குறதுக்கான திறன் இருக்கும். ஸோ ரெண்டுமே மஸ்ட்டாக இருக்கணும் ஒரு எக்கனாமிக் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வர்றப்ப. உற்பத்தியும் இருக்கணும், வேலைவாய்ப்பும் இருக்கணும். உற்பத்தி செய்கிறவங்க விற்கிறப்போ வேலைவாய்ப்பு இருந்தால் தான் அதை வாங்குற திறன் இருக்கும். அதனால தான் ஒரு எந்த ஒரு அசஸ்மெண்ட்டும் எடுக்கிறீங்க எக்கனாமிக் பொறுத்து அப்படின்னா அங்கே ப்ரொடக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும். அண்ட் அதுக்கான எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோ தூரம் இருக்குது, அப்போ எவ்வளோ வாங்கும் திறன் இருக்குன்றதை அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகே, இப்போ 3 செக்டாராக பிரிக்கிறாங்க எக்கனாமிக்கை. ஃபஸ்ட்டு ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷியரி செக்டார். ப்ரைமரி செக்டார் அப்படின்றது எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சரும் அதோட அலீட் ஆக்டிவிட்டீஸும். அக்ரிகல்ச்சர்னால் அது கூடவே சில பேர் கேட்டல் ஃபார்மிங் வளர்ப்பாங்க, சில பேர் மீன்பிடி துறைகளில் இருப்பாங்க. இந்த மாதிரி அதுக்கு ஈக்குவலான அந்த அக்ரிகல்ச்சரும் அதோட அலீட் ஒர்க்ஸாகவும் இருக்கும். ஃபிஷ்ஷிங்காக இருக்கலாம், இல்லை ஃபாரஸ்ட்ரி, இது எல்லாமே ப்ரைமரி செக்டாரில் வரும். ஸோ செகண்டரி செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப இண்டஸ்ட்ரி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், மேனுஃபேக்சரிங் செகண்டரி செக்டாரில் வரும். டெர்ஷியரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ இங்கே சர்வீஸ் சைடு டெர்ஷியரியில் வந்துடும். ஸோ டெர்ஷியரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் போகிற உங்கள் பக்கத்தில் கன்வீனியன்ஸ் ஸ்டோருக்கு போவீங்க, ஒரு பேங்க்குக்கு போவீங்க, அதுக்கப்புறம் ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இது எல்லாமே சர்வீஸ் சைடில் வந்துடும். ஓகே, இப்போ இந்த 3 செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதில் இந்த 3லேருந்து வர்ற வருமானம் தான் நாட்டோட பொருளாதாரமாக மாறுது. அது இந்த 3க்குள்ளார தான் இது எந்த ஒரு வேலையுமே அடங்கிடும். ஸோ அது விவசாயமாக இருந்தாலும் சரி, பக்கத்தில் நீங்கள் போகிற ரெஸ்டாரண்ட்டாக இருந்தாலும் சரி, இந்த 3 விஷயத்துக்குள்ளார தான் வரணும் அது. ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சிப்காட்டை எல்லாரும் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, அதே மாதிரி டிட்கோ கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க. இதெல்லாம் தொழில் கொடுக்குற நகரமாக இருக்குது. ஸோ தொழிலுக்கு உருவாக்குற அந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்குள்ளார ஒரு பெரிய தொழில் நகரம் இருக்கும். அதுக்குள்ளார சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ், சின்ன சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு மீடியம் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் கவர்மெண்ட்டும் ஹெல்ப் இருக்கும். ஸோ அதுலேருந்து வர்ற வருமானங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு லேட்டராக பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு முன்னாடி பார்த்தோம் கிராஃப் இருக்குது. ஸோ எக்கானமி அப்படின்னா அந்த கிராஃபை பேஸ் பண்ணி தான் அந்த ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அப்படின்ட்டு பார்த்தோம். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ திருப்பூர் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு நிட்டிங் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணுறாங்க. அதை அங்கேருந்து எக்ஸ்போர்ட் மட்டும் $3 பில்லியன் எக்ஸ்போர்ட் போகுது. ஸோ திருப்பூர் மட்டும் இல்லை, அதை சரௌண்டிங்கான கோயம்புத்தூர், கரூர், ஈரோடு, இந்த மாதிரி ஏரியாஸும் ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் யூனிட்குள்ளார டெக்ஸ்டைல் யூனிட்குள்ளார பிஸ்னஸ் பண்ணுற ஏரியாவாக இருக்கும். ஸோ கரூர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே கர்டைன்ஸ் பண்ணுவாங்க. ஈரோடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் மார்ட் அங்கே ஒரு ஃபேமஸாக ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டைல் அப்படின்ட்டு நம்ம பார்க்குறதுல எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் வரும். அங்கே வேலை வாய்ப்புகள் உற்பத்தி காரணமாக இருக்கும் இல்லையா? அதில் பார்க்குறப்போ டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் 35 மில்லியன் பீப்புளுக்கு வேலை வாய்ப்புக்கு காரணமாக இருக்குது.
இப்போ ஒரு ஸ்பின்னிங் மில் இருக்குது அப்படின்னா அந்த மில்லில் வந்து அரௌண்ட் ஒரு 500 to 1000 ஒர்க்கர்ஸ் வந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அது எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் காரணமாக இருக்குது, ப்ரொடக்ஷனும் அதிலிருந்து வருது. ஸோ உற்பத்தி ப்ளஸ் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே சேர்றப்ப பொருளாதாரம் அங்கே கிடைக்கும். ஸோ அதை தான் இங்கே பார்க்குறோம். டேரெக்டாகவும் இன்டேரக்டாகவும் 35 மில்லியனுக்கு வந்து மில்லியன் பீப்புள்ஸுக்கு வேலைக்கு உத்தரவாதம் இருக்குது இந்த டெக்ஸ்டைல் யூனிட்டை வர்றப்போ. டெக்ஸ்டைலில் மட்டும் 4% ஜிடிபி வந்து இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அண்ட் 35% வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு டெக்ஸ்டைல் யூனிட்ல இருந்து போகுது. ஓகே, இப்போ வந்து ஒரு கிராஃப் சார்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 84ல் எப்படி இருக்குது, 94, 2004, 2010, 13 அப்படின்னு சொல்லிட்டு இயர்ஸ் வந்து கீழே இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் 500 மில்லியன், 1000 மில்லியன், 1500, 2000 அண்ட் 2500 இதெல்லாம் மில்லியன் டாலர்ஸில் இருக்குது, யூஎஸ் டாலரோட கணக்கு. ஸோ நம்ம இப்போ 1994 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு $300 மில்லியன் வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் கிராஃப் சார்ட் ஏறிக்கிட்டே போயிருக்கு. ஸோ எப்பயுமே வந்து தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு டெக்ஸ்டைல் அப்படின்ற ஒரு யூனிட்டுக்குள்ளார ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது. அதில் வேலைவாய்ப்புக்கும் உத்தரவாதம் இருக்குது. அதுதான் வந்து ரைட் சைடில் ஒரு பை சார்ட்டாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மாதிரி டெக்ஸ்டைல் யூனிட்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நிட்டிங் யூனிட்டாக இருக்கலாம், ஃபேப்ரிக் வந்து பண்ணுறவங்களா இருக்கலாம், அந்த ஃபேப்ரிக் டையிங் போடுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி அதில் பலதரப்பட்ட யூனிட்ஸ் வந்து இருக்குது. நம்ம ஜென்ரலாக கார்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி எல்லா யூனிட்ஸுமே சேர்ந்தது தான் இந்த டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது பாருங்கள், ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன், அந்த க்ரீன் ஷேடில் இருக்கிறது வந்து மற்ற மீதி ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மீதி எல்லா ஸ்டேட்டுக்கும் சேர்ந்தது வந்து அது. ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ ஸ்பிண்டில்ஸ், ரோட்டார்ஸ், நிட்டிங், லூம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பின்னிங் மில் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹேண்ட் வீவிங் பண்ணுறவங்க கேள்விப்பட்டிருப்போம், இந்த மாதிரி நெட்டிங் மிஷின்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஹேண்ட் லூம்ஸ், பவர் லூம்ஸ், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஸோ ப்ளூ காலமில் இருக்கிறது தமிழ்நாடோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்ட்டு பார்க்குறப்போ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பிண்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% தமிழ்நாடு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஹோல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ. ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு சார்ட் உங்கள் எக்ஸ்பிளனேஷன் புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம முன்னாடி பார்த்தோம் 3 விஷயம்னு சொல்லிட்டு பார்த்தோம், ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரின்னு. இந்த மேனுஃபேக்சரிங்ன்றது செகண்ட் காலமில் வரும். ஸோ செகண்டரி அப்படின்ற விஷயத்தில் தான் அந்த மேனுஃபேக்சரிங் வருது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இதில் சிவகாசி பார்த்தோம்னா ஃபயர் ஒர்க்கு ஃபேமஸானது. அண்ட் பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து அங்கே நடத்துகிறாங்க. மேட்சஸ், தீக்குச்சி ஆலைகள் அங்கே நிறையா இருக்குது. ஸோ அது மூலமாக நம்ம பார்க்குறப்போ 90% ஆஃப் த ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் சிவகாசியில் இந்தியாவுக்கு தேவையானது வந்து சிவகாசியில் மட்டும் பண்ணுறாங்க. அண்ட் 450 ஃபேக்ட்ரிஸ் அங்கே இருக்குது. டேரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் 0.7 மில்லியன் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ லெதர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ அதே மாதிரி திண்டுக்கல், வெள்ளூர் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் வந்து லெதரோட பிஸ்னஸில் ரொம்ப ஜாஸ்தியான கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ டேனரிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தொழிற்சாலைகள், அதுக்கப்புறம் லெதர் கார்மெண்ட்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, ஷூஸ் வந்து லெதர் ஷூ பண்ணுறது இருக்கும். ஸோ அதுக்கான ரேஷியோ தான் இது 2013 2014 சர்வே. ஓகே, இப்போது எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் அந்த எஃப்டிஐன்றது. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது என்னென்னா, யாரோ ஒரு ஃபாரின் பேஸ்டு கம்பெனி வந்து நம்ம லோக்கல் ரீஜனில் அவங்க பிளான்ட்டோ, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம், ஒரு ப்ரொடக்ஷனாக இருக்கலாம், இல்லை சர்வீஸ் சைடாக இருக்கலாம், எது வேணாலும் யூனிட் வந்து நம்ம லோக்கலில் வந்து அவங்க பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ப்ராஃபிட்டுக்காகவும் இருக்கும், அவங்க ப்ரொடக்ஷனோட அந்த ப்ரொமோஷனுக்காகவும் இருக்கும். ஸோ அடுத்த கண்ட்ரியை கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து அவங்க போடுவாங்க, ப்ராஃபிட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. அது மாதிரி ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப தமிழ்நாடுல ஏப்ரல் 2000 ஒரு ஃபுல் டிகேட் 2000 2019 வரைக்கும் சர்வே பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக $32 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு இன்ஃப்ளோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதே மாதிரி 2017 to 18 சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 பில்லியன் அளவுக்கு மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 2019 சர்வே அப்படின்ட்டு பார்த்தோம்னா 15.33 பில்லியன். அதே மாதிரி ஐடி செக்டாரும் வந்து எக்கானமி சைடில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ எக்கனாமிக்கோட ப்ராஃபிட்டுக்கு ஐடியும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது மூலமாக பார்க்குறப்ப அரவுண்ட் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு $20 பில்லியன் வந்து நம்மளுக்கு அவங்ககிட்ட இருந்து ப்ராஃபிட் கிடைக்கிது. ஸோ இயர் பை இயராக இருக்கட்டும், ஒவ்வொரு இயரும் அது வந்து ப்ராஃபிட் ஏறிக்கிட்டே தான் போகுது. அட்லீஸ்ட் 5 to 10% ஆகுது அந்த ஹைக் இருந்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன சார்ட் தான் இது. ஸோ சாஃப்ட்வேர் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 1995
2025 எப்படி இருந்திருக்கு, 2018 சர்வேக்கு அது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தாவே தெரியும். ஸோ $52 மில்லியன் யூஎஸ் $20 பில்லியன் வந்து அது கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அதுலேயும் நம்மளுக்கான ப்ராஃபிட் இருக்குது. அண்ட் பொருளாதாரத்துக்கு முக்கியமான காரணமாக அதுவும் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நம்ம ப்ரியாராகவே பார்த்தோம் ஒரு விஷயம். எக்கனாமிக் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளோ தூரம் முக்கியமோ அந்தளவுக்கு வேலைவாய்ப்பும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 1.8% அப்படின்ற அளவுக்கு தான் வந்து கேல்குலேஷன் எடுக்க முடியுது. ஸோ மீதி நீங்கள் திரிபுராக்கெல்லாம் போனீங்கன்னா ரொம்ப 31.2ன்றதெல்லாம் ரொம்ப பெரிய ரேஷியோவாக பார்க்குது. அதில் கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு லீஸ்ட் பொசிஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் வந்து ப்ரொடக்ஷனோட உற்பத்தி மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கான வேலைவாய்ப்புகளும் அவ்வளோ அவசியமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் இன்னும் சில அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப இவங்க வந்து ஒரு நாமினல் லெவலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுறோம். ஓகே, இப்போ பாவர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப மீதி ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஒரு ரீசனபிள் சொல்ல முடியாது, ஒரு பிலோ ஆவரேஜ் அப்படின்ற லெவலில் தான் நம்ம இருக்கோம். அன்ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நீங்கள் பீகார் ஒடிஷாவோட அப்படின்லாம் கம்பேர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வெறும் 12% அப்படி தான் இருக்காங்க. ஆனால் இவங்களும் வந்து இருக்காங்க. ஸோ அந்த பாவர்ட்டி லெவலையும் ஒழிக்கிறது தான் கவர்மெண்ட்டோட கடமையாக இருக்கும். ஸ்டில் மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்ணுறப்ப வந்து தமிழ்நாடு இஸ் ஃபார் பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்க்கப்படுறோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தோம்னா 2004 2014 வரைக்கும் இருக்க சர்வே. ஸோ நம்ம முன்னாடி பார்த்தோம் ஒரு 3 விஷயம், பிரைமரி என்ன, செகண்டரி என்ன, டெர்ஷரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த காலம் தான் இது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2004 சர்வே படி கீழே இருக்கிறது வந்து ரொம்ப லீஸ்டாக இருக்கிறது பார்த்தோம்னா பிரைமரி செக்டர், அக்ரிகல்ச்சரில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்கன்றது. அதுக்கு செகண்ட் காலமில் இருக்கிறது இண்டஸ்ட்ரியல் செக்டர் அண்ட் மேலே டாப்பில் இருக்கிறது வந்து சர்வீஸ் செக்டர். ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அந்த வேல்யூஸ் வந்து தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக வந்து 2013 to 14 சர்வே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது புக்கில் இருக்கிற டேட்டா அண்ட் லேட்டராக வந்து ரீசன்ட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் வந்து போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 24.21 அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியல் ஜிடிபிக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்திருக்காங்க. அண்ட் சர்வீஸ் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 49.73 அவங்க கான்ட்ரிபியூஷனாக இருந்திருக்கு. நம்ம ப்ரியாராக பார்த்தோம் சில விஷயங்கள்லாம், டெக்ஸ்டைல்லேருந்து எவ்வளோ தூரம் வருது அண்ட் லெதர்லேருந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே வந்து செகண்டரி அப்படின்ற காலமில் நம்ம பார்க்கப்படுறோம். ஸோ 30% வந்து லெதர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஆட்டோ காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 25% அவங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. டெக்ஸ்டைல்லேருந்து 19% கொடுக்குறாங்க அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 18, மெஷினரி வந்து 15%. ஸோ ஓவராலாக வந்து இண்டஸ்ட்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்போ ஒரே ஒரு யூனிட்டை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுத்துட முடியாது. இது எல்லாமே சேர்ந்து தான் இண்டஸ்ட்ரியல் யூனிட்டாக இருக்கும். ஸோ இதிலேருந்து இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ ப்ரியாரா வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இது வந்து ஒரு ரீசெண்டான ஒரு சர்வே இது. ஸோ எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ தமிழ்நாட்டில் மேனுஃபேக்சரிங் யூனிட் நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் வந்து வச்சுருக்காங்க. அதில் சில எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டிவிஎஸ், ஹுண்டாய், நிசான் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வந்து தமிழ்நாட்டில் வச்சுருக்காங்க. எலக்ட்ரானிக் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 16% நம்ம தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஃபார்மசூட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப 5th லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா யான்றது என்னென்னா நூல்லாம் இருக்கும் இல்லையா, த்ரெட்டு, ஒரு நூல் வச்சு தான் வந்து அடுத்தடுத்து அந்த கிளாத் மெட்டீரியலை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த யான் பண்ணுறதுல வந்து நம்பர் 1 பொசிஷன்லையும் கார்மெண்ட்ஸில் நம்பர் 2 பொசிஷன்லையும் தமிழ்நாடு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டூரிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப அப்ராக்சிமேட்டாக 2016 சர்வே படி டொமஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை ஃபாரின்ல இங்கே வந்து நம்ம நாட்டை சுற்றி பார்க்க வந்தவங்களா இருக்கட்டும் நம்பர் 1 பொசிஷன் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு பார்க்குறோம். ஸோ இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்குது இல்லையா. ஸோ தமிழ்நாடு அப்ராக்சிமேட்டாக ஒரு 29,000 மெகாவாட் வந்து தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறாங்க. அதில் 12% அளவுக்கு ரெனியூவபிள் எனர்ஜின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது செகண்ட் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூஷன் இன் இந்தியான்னு பார்க்குறோம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் பார்க்கலாம். நம்ம 2014 வரைக்கும் ப்ரியாரா ஒரு சார்ட் பார்த்தோம், பிரைமரி என்ன, செகண்டரி என்ன, டெர்ஷரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 2014 2018 வரைக்கும் இருக்க சார்ட். ஸோ பிரைமரி,
செகண்டரி, டெர்ஷியரி 3 பேர்த்தோட காலமுமே இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஹோல் இயருக்கும். ஸோ 2018 சர்வேவை கொஞ்சம் நோட்டபுளாக பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த சர்வே வந்து கம்ப்ளீட்டாக நான் ப்ரிப்பேர் பண்ணது, சில டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி விக்கிபீடியாவோட சோர்ஸ் மூலமாக தான் எடுத்தது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, நம்ம ஸ்டேட்டில் மட்டும் ப்ரொடக்ஷன் லெவல்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இது எவ்வளோ ப்ரைஸ்க்கு வந்து டோட்டலாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஒரு ஹோல் ஆனுவல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 2011 to 12 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 7,51,486 crores வந்து உள்நாட்டு உற்பத்தி இருக்குது. அதே மாதிரி 2020 சர்வே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 17,25,639 crore அளவுக்கு உற்பத்தியோட ப்ரொடக்ஷன் இங்கே இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, இப்போ பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். ஒரு ஆண்டு வருமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ 2012 to 13 பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 lakh இருந்திருக்கு. ஆனால் அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் இது வந்து 3 lakh வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் பார்த்தோம்னா கிராஃப் வந்து ஹைக் ஆகிக்கிட்டே தான் போயிருக்கு. ஸோ ஸ்டேஜ் வந்து நம்ம அதிகமாகிட்டே தான் கிராஜுவலாக போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் வந்து ஓவரால் சம்மரியாக இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் எவ்வளோ, அதுக்கான அந்த சார்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அதுபடி பார்க்குறப்ப பிரைமரி செக்டார்லேருந்து 13% அளவுக்கு நம்ம ஜிடிபி கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். செகண்டரி செக்டார்லேருந்து 34% அண்ட் டெர்ஷியரின்னு பார்த்தோம்னா 53%. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா லெவலில் பார்க்குறப்போ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கும் ஜிடிபி கான்ட்ரிபியூஷனில் இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் அப்படின்றது. ஸோ வளர்ச்சி எப்படி இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ கான்ட்ரிபியூஷன் இருக்குது, அதனால நம்மளுக்கு வருமானம் கிடைக்குமா, வேலைவாய்ப்புகள் உருவாகுமா அப்படின்றது தான் இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ். இதை பேஸ் பண்ணி தான் அடுத்த ஆனுவல் இயருக்கு சில விஷயங்களை முடிவெடுப்பாங்க. அது வந்து சில விஷயம் குறையிறப்ப வந்து அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. இல்லை அதிகமாக சர்வைவல் போயிட்டுருக்கு அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இன்னும் அதை எப்படி அதிகப்படுத்தலாம் அந்த யூனிட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறதுக்கு தான் இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ லைக் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். See you in the next one.